அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 ஜூன் மாசத்துல இதுவரைக்கும் Zerodha Kite மொபைல் ஆப்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு பகுதி வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பகுதி வீடியோல அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, நீங்க பயோட செல் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு ஓவராலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க சீக்கிரமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடாதீங்க. Zerodha-உடைய தமிழ்நாடு பார்ட்னர் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. Zerodha-ஓட சப்போர்ட்டை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. Zerodha-வால அங்கீகரிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியும். அது தமிழ்நாட்டுல புரோக்கரேஜ் டீம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எடுத்த உடனே பயோட செல் ஆர்டர் போக வேணாம். ஆர்டர் விண்டோல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயோட செல் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கைட் மொபைல் அப்ப நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் தான் காட்டும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன் எப்படி லாகின் பண்றது அப்படின்னு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப கைட் மொபைல் அப்ப நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா மேல பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்னு காட்டும். அதுல நீங்க வந்து 7 வாட்ச் லிஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல கீழே பாத்தீங்கன்னா சர்ச் பார் காட்டும். இதுல வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்லயும் எவ்வளவு ஸ்டாக் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது அதுல மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க ஒரு வாட்ச் லிஸ்ட்லயும் 100 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேர் வேணுமோ அதை நீங்க அந்த சர்ச் பார்ல சர்ச் பண்ணி இந்த வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேல வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஓவர்வியூ காட்டும். அதுல பேங்க் நிஃப்டி எவ்வளவு போயிட்டு இருக்கு, நிஃப்டி 50 எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காட்டும். கீழே பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்கும், ஈக்விட்டியில எவ்வளவு ஃபண்ட் வச்சிருக்கீங்க, கமாடிட்டியில எவ்வளவு ஃபண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அதுல ஷோ ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டியில நான் ஒரு ஷேரை உங்களுக்கு பை பண்ணி காட்டுறேன். இதுல நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா என்எஸ்சில எவ்வளவு அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது காட்டும். இதுல பை அண்ட் செல் பட்டன் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் மேல தள்ளினீங்க அப்படின்னா செட் அலர்ட், ஆட் நோட்ஸ், கிரியேட் ஜிடிடி அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் நோட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட் அலர்ட் பத்தியும் கிரியேட் ஜிடிடி பத்தியும் நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா கொடுக்குறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா 20 டெப்த் வரைக்கும் காட்டும். இதுல வந்து நீங்க பை பண்றதுதான் என்ன பிரைஸ்க்கு பை பண்ணலாம், நீங்க செல் பண்ணும்போது என்ன பிரைஸ்க்கு செல் ஆகும் அப்படிங்கறது அந்த இடத்துல காட்டும். நீங்க பை பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் பிரைஸ் ரெட் கலர்ல இருக்கிறத பார்த்து நீங்க பை பண்ணுங்க. இதே நீங்க செல் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த பிட் பிரைஸ்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கு தான் செல் பண்ண முடியும். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா டேஸ் ரேஞ்ச் காட்டும். இதுல லோல எவ்வளவு இருக்கு, ஹைல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க அதுலயே பாத்துக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிரைஸ் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்கன்னா அதோட வால்யூம் அண்ட் லோயர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட் இதெல்லாம் காட்டும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், ஆப்ஷன் செயின் இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்ப நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். சோ ஃபண்டமெண்டல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுல ஓவர்வியூ, ரெவென்யூ, ஃபினான்ஷியல், ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓவராலா ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா செக் பண்ற மாதிரி இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் பத்தி தனியா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இதுல உங்களுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே போலதான் டெக்னிக்கலும். இப்ப ஃபண்டமெண்டல்ஸ் கீழே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வாங்க போற ஷேர் டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பியரிஷ்ல எவ்வளவு இருக்கு, நியூட்ரல் எவ்வளவு இருக்கு, புல்லிஷ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் டேர்ம் கிராஸ் ஓவர் வந்து புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுதா, பேரிஷ் இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் கிராஸ் ஓவரை புல்லிஷ்ல இண்டிகேட் பண்ணுதா அண்ட் பேரிஷ்ல இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதும் நீங்க இதுலயே செக் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்னு கீழே கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டாக்ல பாருங்க 3 டெக்னிக்கல் ஈவெண்ட் இருக்கு. அது எந்த டைமுக்கு நடந்திருக்கு, என்ன டேட்ல நடந்திருக்கு அப்படிங்கறதையும் இதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேல பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் இருக்கும். அதை வந்து நீங்க 1 hour, டேக்கு அந்த மாதிரி மாத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல், மார்க்கெட், ஸ்கேனர், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருக்கும். இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க பை பண்ண போற ஸ்டாக் ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு அண்ட் டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல கீழே பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் ஒன்று இருக்கும். அதை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா கொடுக்குறேன். ஆப்ஷன் செயின் கீழே பாத்தீங்க அப்படின்னா பின் டு ஓவர்வியூ இருக்கும். இதுல ஸ்பாட் 1, ஸ்பாட் 2 இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த ஓவர்வியூல இந்த ஸ்டாக் போய் ரீப்ளேஸ் ஆயிடும். ஓவர் விண்டோல கீழே பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட், ஆர்டர்ஸ், போர்ட்போலியோ, பிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காட்டும். இதுல வாட்ச் லிஸ்ட் பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா இதுல ஓப்பன் ஆர்டர் என்ன இருக்கு, எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் என்ன இருக்கு, ஜிடிடி, பேஸ்கெட், எஸ்ஐபி, அலர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் ஆர்டர், எக்ஸிக்யூட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் நோட்டு, ட்ரேட் புக் இதெல்லாம் நீங்க இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து போர்ட்போலியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈக்விட்டில என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அண்ட் கரண்டா இப்போ அது எவ்வளவு இருக்கு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க இதுலயே பார்த்துக்கலாம். அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். நீங்க அதுல போய் உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க என்ன உங்களுக்கு ஃபில்டர் வேணுமோ அதை போட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஷேர் எடுத்துக்கலாம்.
நீங்க இன்ட்ராடே இல்லைன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல நீங்க பொசிஷன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை இந்த பொசிஷன் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐபிஓல என்ன இருக்கு அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல என்ன இருக்கு, ஆக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க எடுத்தோடனே பை ஆர்டர் செல் ஆர்டர் போகக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ரிமைண்ட் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோல பை ஆர்டர் எப்படி போடுறது அண்ட் செல் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.